இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை சேர்க்கும் திட்டம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், நேற்று அமித்ஷாவை சந்திக்கிறாரு, இன்னைக்கு ஒரு அழுத்தமான பதில சொல்றாரு. வி.கே. சசிகலாவையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ கட்சியில சேர்க்கும் திட்டமே இல்ல, அரைச்சமாவே அரைக்காதீங்க அப்படின்னு உறுதிப்பட தெரிவிக்கிறார். அதிமுக ஒன்றிணைப்பு அப்படிங்கிற அந்த கனவு இருவருக்குமே கதவு அடைக்கப்படுகிறதா? நிச்சயமாக அதைத்தான் இது காட்டுகிறது. ஏனென்றால் அமித்ஷா அவர்கள் சந்திப்புக்கு பின்பு இந்த வார்த்தைகளை குறிப்பிடுறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏற்கனவே தமிழகத்துல 2 நாட்கள் முகாமிட்டு இருந்தார் அமித்ஷா அவர்கள். அப்பொழுது கூட இவர் சந்திக்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்பொழுது வேலுமணி போன்றவர்கள் தான் சந்தித்தார்கள். டெல்லிக்கே சென்று அவர் சந்தித்து விட்டு வந்த பின்பு இந்த உறுதியான தகவலை சொல்றார். ஒன்று, அதனால் அவர் 100% இனிமேல் அந்த இணைப்பை அதிமுக விரும்பவில்லை. அதுல ரொம்ப முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அதுலயும் அவர் சொல்றார், ஏற்கனவே இந்த கூட்டணி உறுதியான போதே எங்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க பாஜக. அந்த உத்தரவாதம் என்ன அப்படின்னா, நாங்க எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டோம், அதிமுகவின் உள்விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்துறார். அவர் உறுதிப்படுத்துற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. சோ அப்ப அவர் இந்த விஷயத்தை தான் நாங்க அமித்ஷாவிடம் பேசி இருப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அவர் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் மீதான ஒரு கூடகமான தகவலா தான் சொல்றாரு. அதுக்கு எந்த முடிவுகளையும் அவர் உடனடியா சொல்லல. இப்ப இது என்ன தெரியுதுன்னா, அதிமுகவுக்குள்ள இருந்து உரிமை கோருகிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அதிமுகவுக்கு உரிமை கோருகிற சசிகலா அவர்களையும் அவர் பார்க்கிற பார்வை ஒன்றாகவும், அதிமுகவை விட்டு வெளியேறி தனிக்கட்சியாக இயங்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களை அவர் பார்க்கக்கூடிய பார்வை வேறொன்றாகவும் இருக்கு. இன்னொன்று, நம்ம கடந்த கால வரலாறு பார்த்தோம்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் அதிமுகவினுடைய தோல்விக்கு ஒரு வகையில் அமமுகவும் காரணமாக இருந்துச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஒரு தனிக்கட்சி தானே, கூட்டணி என்கிற போர்வையில டிடிவி தினகரன் ஒருவேளை வரலாம் என்பதற்கான சமீட்சையா கூட இது இருக்கலாம். ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா அவர்களுக்கு முற்றாக வாசலை அடைக்கிறார். ஆனா டிடிவி தினகரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பது ஒரு கூடகமா அவர் பதில் எதுவும் சொல்லாமல் கிடக்கிறார். சோ அந்த வகையில அதிமுகவின் உரிமையை கோரிக்கொண்டிருக்கிற ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடமில்லை. அதுதான் உள்விவகாரம்னு பாக்குறார். தினகரன் கட்சிக்கு வெளியில் நிற்கதாக ஒரு பார்வை பார்க்கிறார். சோ தன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கையில அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அப்படிங்கறதா இது காட்டுது. கண்டிப்பா சுவாமிநாதன், 2 பேருமே மிக கடுமையா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாங்க. தனிக்கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய அமமுக கூட்டணியில இடம்பெறுமா அப்படிங்கிற கேள்விக்கு சூசகமா பதில் சொல்லியிருக்காரு. ஆனா ஓ பன்னீர்செல்வத்துக்கு கூட கூட்டணியில இடமில்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதில் இருக்கு. அப்ப தினகரனுக்கு ஒரு வாய்ப்பும் ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பும் இருக்கா? ஒருவேளை பாஜகவோட ஆதரவு தினகரனுக்கு இருக்கு, ஓபிஎஸ்க்கு இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது இப்போதைய சூழலை பொறுத்தவரை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருடைய வார்த்தைகள்ல இருந்து நம்ம ஒரு கருத்தை எடுப்பதாக இருந்தால், தனிக்கட்சியாக தொடங்கிட்டா இவர் ஒரு தான் சேஃப்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதுவரை தனிக்கட்சி தொடங்கல, அதிமுக உரிமை மீட்பு குழுவை கழகமா மாத்த போறேன்னாரு, அதுவும் மாற்றல, தேதியை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அவர் டெல்லி தலைமையிடம் ஏதோ ஒரு அனுகூலம் தனக்கு கிடைக்கணும் ஓ பன்னீர்செல்வம் நம்புறார். அந்த இடம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருடலா இருக்கு. அவர் டிடிவி தினகரன் போன்ற ஒரு தனிக்கட்சியை தொடங்கி இருந்தா ஒருவேளை ஒரு 5 சீட்டு 10 சீட்டு ஏதோ ஒரு புள்ளியில ஒரு சமரசத்திற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். இப்ப டிடிவி தினகரன் தனிக்கட்சி, அவர் அதிமுகவின் உரிமை தொடர்பா எந்த வழக்கும் இல்ல. அப்ப அவரை இவர் ஒரு பார்வை பார்க்கிறார். இங்க ஓபிஎஸ் அவர்கள் போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு. அதே போன்று சசிகலா அவர்களும் இந்த பொதுச் செயலாளர் இருக்கை தனக்கானதுங்கிறாங்க. அப்ப இவர்களையெல்லாம் உள்ள ஏதோ ஒரு வகையில கொண்டு வந்துட்டா ஒரு காலத்துல அது தனக்கு நெருக்கடியாக மாறலாம்னு நினைக்கலாம். அது போன்ற புள்ளிகள்ல தான் இது ஒன்றிணைய ஒரு மிகப்பெரிய இழுபறியான சூழலையும் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.